நிம்மதி இல்ல, சந்தோஷம் இல்ல. இன்னும் மேரேஜ் ஆகல. எத நோக்கி போனாலும் தோல்வியாகுது. ஒரு படிக்கு 2 படி விழுந்துகிட்டே இருக்கேன். நல்லா வாழ்ந்த குடும்பம். ஒரு 100 ஏக்கரா அப்பா சொத்து வச்சிருந்தாரு. எல்லாமே காலியாச்சு. அண்ணனுக்கு மேரேஜ் ஆகல. எதை நோக்கி பயணிக்கிறதே தெரியல. இல்ல ஆகல. ஆகல. நானும் பல இடத்தில் வேலை. பல ஈசாவை மையத்திலோட ஒரு 2 வருஷம் ஒர்க் பண்ணேன். சிங்கப்பூர்ல 1 வருஷம், மலேசியால எதுவுமே நிலைச்சு நிக்கல. போயிட்டே இருக்கு. எதை நோக்கி போறோம்? சன்னியாசியா போயிடுவோமான்னா, அதுக்கும் போ முடில. கல்யாணம் பண்ணுவோம்னா, அதுக்கும் பண்ண முடில. ஒரு இடத்துல வேலை பார்ப்போம்னா கோவம் வந்துருது. டிடி வித்நகரன்ட்டோட 1 வருஷம் இருந்தேன். அங்கேயும் வந்து வெளில வந்துட்டேன். எதுவுமே பண்ண முடியல. எது கோவம் வருது. அமைதியா இருக்கு. கோவம் வந்தா வெட்டுதான். அது மாரி இருக்கு. எதை நோக்கி பயணிக்கிறது தெரியல. அதான் லாஸ்ட்டா அகத்தியர்ட்ட வந்திருக்கேன். கலியுக தேவ சித்த சபையினுடைய யுகமாற்ற நிகழ்விற்குரிய முதல் முயற்சியால் தொடங்கப்பட்ட பறைசாற்று நிலை சாதனத்தின் மூலமாக பெற்ற அணுக்கிரக ஆசி மொழிகளை தன் செவிமடுக்க கேட்டு அவ்வுரை உரைத்த சித்தனது சீடன் அகத்தியன் உரை உரைத்த சித்தனது சீடனிடம் தொடர்ச்சியாக பலமுறை உரையாடி அவ்வுரையாடல் மூலம் ஓர் செவிதனில் தன் செவிதனில் ஓர் நல் நிறைவு கண்டு அந்நிறைவாய் அன்மன நிறைவோடு வந்து அமர்ந்திருக்கும் இச்சபை நோக்கி வந்து அமர்ந்திருக்கும் சீடனே, அகத்தியன் யாம் அருளாசிகள் வழங்குகின்றோம் உமக்கு. அருளாசிகள் வழங்குகின்றோம் உமக்கு. தொடர்ச்சியாக தொடர்கின்ற வினைகளின்பால் நடைபெறும் மாற்று நிகழ்வுகள் நல்மாற்று நிகழ்வுகளாக மாறுவதற்குரிய தொடக்கங்கள் தொடங்கிய சுவடே இச்சபை நோக்கி வந்து நீர் உம் பாதச் சுவட்டை பதித்த கணம் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் யாம். அச்சுவடுகள் மறைவதற்குரிய முதல் பாதச் சுவடு பிரபஞ்ச மகா சபையினுடைய கிளை சபையில் எடுத்து வைத்த அச்சுவடு என்று அகத்தியன் உரைத்து நல் மன நிறைவோடு மன நம்பிக்கை நிலையோடு சரணாகதி நிலையோடு எல் நுனி அளவு கூட சந்தேக சலனமில்லாது எவ்வித சந்தேக சலனமும் இல்லாது பிரபஞ்ச மகா சபையினுடைய நாமத்தினை பிரபஞ்ச மகா சபையினுடைய நாமத்தினை பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபை என்ற நாமத்தினை நீர் மறுபடி மறுபடி உள்ளுக்குள் உரைத்து பதிய வைத்து அகத்தியன் உரைக்கின்றவாறு பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபை என்ற நாமத்தினை உள்ளுக்குள் பதித்து கொண்டு ஆற்றலாக யாம் உரைப்போம். ஆகம நிலை, சிறு ஆகம நிலை. உமது இல்லமதில் இருந்து நீர் இருக்கும் இல்லமதில் இருந்து சபை இருக்கும் தென் திசை நோக்கி அமர்ந்து உமது கரத்தால் பிரம்ம முகூர்த்த வேலைதனில்
அதிகாலை பொழுது நற்காலை பொழுது கதிரவன் விழித்துப் பார்க்கும் அக்காலை பொழுதிற்கு முன்பாக கதிரவன் தன் விழி மூடவில்லை, மறுதிசையில் தன் அலுவல் பணிகளை நடத்தி வருகின்றான். யாம் அமர்ந்திருக்கும் இத்தலம்தனில் கதிரவன் பணியை துவங்குவதற்கு முன்பாக அற்புதமாய் நீர் எழுந்து நல் நீராடி இவ்வாகமத்தினை நீர் சரிவரக் கையாள வேண்டியது உமது கடமை என்று அகத்தியன் உரைத்து, நல் நீராடி தன் கரத்தால் ஓர் எழுதுகோல் ஏந்தி தன் கரத்தால் வெண்மை காகிதத்தில் முதலில் விநாயகர் சொல்லி போட்டு 21 முறை பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபை போற்றி என்றும், இரண்டாவதாக ஓம் அகதீசாய நமக என்றும், மூன்றாவதாக உம்முடைய குலதெய்வத்தின் நாமத்தினை ஒன்றாக மூன்றையும் ஒன்று என்று கணக்கிட்டு 21 முறை வரிசையாக தினமும் அதனை எழுதி சேகரித்து வைத்து ஓர் மண்டல நாள் 48 நாட்கள் நிறைவுறுகின்ற பொழுது 48வது நாள் நீர் சபை நோக்கி அத்துணை காகிதங்களையும் தன் கரத்தில் எடுத்து பிரபஞ்சமகா சபை நோக்கி கோவில் மாநகரிலே குடிகொண்டு அற்புதமாக பூவனநாதன் உடனுரை செண்பகவள்ளி தாயாய் அமைந்திருக்கும் அத்தகைய ஆலயத்தினை உமது கரத்தில் அத்தகைய காகிதத்தினை வைத்துக்கொண்டு செண்பகவள்ளி தாயின் ஆலயத்தை நீர் 3 முறை சுற்றி, இடமிருந்து வலமாக 3 முறை சுற்றி அற்புதமாய் அவ்வாலயத்தில் ஆலய தரிசனங்கள் கண்டு நீர் பிரபஞ்ச மகா சபை நோக்கி வந்து அற்புதமாக சபையில் நடைபெறும் பிரபஞ்ச கோமாதா பூஜைதனை அழகுபெற 48வது நாளுக்கு பின்பாக நடைபெறுகின்ற பிரபஞ்ச கோமாதா பூஜைதனிலே வந்து கலந்து நீர் வந்து கலந்து இன்புற பூஜை கண்டு அழகு பெற அபிஷேகம் கண்டு நிறைவு பெற நித்திரை கண்டு அத்தலம்தனில் நீர் அமர்ந்து அயர்ந்து நித்திரை கண்டு, அது பகல் வேலையாக இருந்த பொழுதும் இரவு வேலையாக இருந்த பொழுதும் நீர் நித்திரை கண்டு எழுந்து உமது வழக்கமான பணிகளை உமது தலத்திற்கு சென்று ஆற்ற அகத்தியன் யாம் சூட்சம ஆகம நிலைதனை உணர்த்தி, அதிலிருந்து படிப்படியாய் நீர் எழுதுகோள் ஏந்தி எழுதத் துவங்கிய நாளிலிருந்து படிப்படியான உள்நிலை ஆழ்நிலை மாற்றங்கள் நடைபெறும் என்றும் அகத்தியன் நல்லாசி கொடுத்து, பேராற்றலோடு ஒட்டுமொத்த நிலை உமது ஆழ்நிலை மனதிற்குள் இருக்கக்கூடிய சலன சஞ்சலங்களை நீக்குகின்ற நல்லாசியாக அகத்தியன் உரைத்து, அவ்வாசிகளுக்குள் இருக்கும் சூட்சம நிலைகளிலிருந்து உமது ஆகம நிலைகளை கையாளுகின்ற பொழுது அத்துணை நிலையும் நல்நிலையாய் நடைபெற இகலோகத்தில் அனைவரது பார்வையும் உன்மேல் படுகின்ற பொழுதும் உமது அகத்தில் அகம் கொள்ளாது அற்புதமாய் அகத்தியனை வணங்கி பிரபஞ்ச மகா சபையோடு தொடர்பில் இருந்து தொடர்ச்சியாக வலம் வர நல் சரணாகதி நிலைதனை தன் அடியால் நிலை மனதில் வலியுறுத்தி வலம் வர அகத்தியன் யாம் நல் வாக்கு வழங்கி அற்புத நிலை தவழும் நாள் இனிதே தொடங்கும். முதல் நாளிலிருந்து ஓர் மண்டல நாளுக்குள் உமது நிலை மாறும் அத்தன்மையை நீர் உணர்வாய் என்றும், செண்பகவள்ளி தாய் வலம் வரும் அற்புத ஆலயத்தினை வலம் வருகின்ற பொழுது பிரபஞ்ச ஆற்றல் உம்மோடு வலம் வந்து அங்கு அமர்ந்திருக்கும் அகத்திய தீர்த்தத்திலிருந்து எழும் சூட்சம ஆற்றல் உம்முள் கலந்து வாழை சித்தனுடைய ஆற்றல் தவழ்ந்து வரும் கோவில் மாநகரிலே நீர் தவழ்கின்ற பொழுது அற்புதமாக சூட்சம நிலை அடைந்து அருள் நிலையாய் உன் நிலை உயரும் என்று அகத்தியன் வாக்கு வழங்கி அமர்ந்திருக்கின்றோம். பிரபஞ்ச அகத்திய